இதுவுமே ஒரு வேற ஒரு ஜானர்ல இருக்கு. இப்போ இது வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ற மாரி ஒரு பிளாஸ்ட்டான படமா இருக்க போது. இது ம். வந்து ஒரு கன்டென்ட் ஓரியன்டட். ஏன்னா, ம். அப்போ உள்ள அந்த காலகட்டத்த மையமா வச்சு இப்ப பராசக்தின்ற பேர வச்சு எடுத்திருக்காங்க. ம். இது ஒரு பக்கம் 2மே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஜானரா இருந்தாலும் 2மே செலிப்ரேட் பண்றதுக்கு ரசிகர்களும் இருக்காங்க. மக்களும் இங்க ஆர்வம் காட்டுறதுக்கு இருக்காங்க. அதனால பொங்கல் பண்டிகையில வரக்கூடிய 2 படங்கள்ல எந்த படம் தான் நம்ம போவோம், எந்த படம் நம்ம போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ற அளவுக்கு இங்க சோசியல் மீடியால பெருசா யாருமே அதே தான் இது பேச பண்ணல. போறோம் நம்ம. ஆமா. ஜனநாயகன் வந்து நம்ம இந்நேரத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். பகவந்த் ம். கேசரிய வந்து கொஞ்சம் நம்ம ஊருக்கு ஏத்த மாரி மாத்தி இது பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி அடுத்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுனால, அதுக்கு அவருக்கான அந்த அரசியல் ஸ்பேஸ் வந்து நெறைய இருக்கும். இப்போ மோஸ்ட்டா சினிமாலருந்து அரசியலுக்கு வந்த நடிகர்கள் வந்து எல்லாருமே இந்த மாரி ஒரு படம் குடுப்பாங்க. குடுத்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கெரியர் கம்ப்ளீட் ஆன மாரி இருக்கும். ஏன்னா சினிமாலருந்து வர்றாங்க. ஸோ பொலிட்டிக்கலி வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்மா ஒண்ணு குடுத்துட்டு வந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ அந்த இதையும் பகவந்த் கேசரி அவங்களோடது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த ஆமா. பத்திரிகையாளர்கள் வட்டாரம்லாம் சொன்னாங்க.